ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஒரு லாங் டிரைவ் போலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்க கோயில் எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரை காளி அம்மன் கோயில். இந்த கோயில்ல பத்தி நான் ஒரு பெரிய வரலாறு படிச்ச உடனே கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம இப்ப எந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம்? சிறுவாச்சூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். சிறுவாச்சூர்ல இருக்க மதுரை காளி அம்மனை நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோவில் மதுரை காளி அம்மன் பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனை போட்டுட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோவில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போனோம்னா திருச்சியிலேருந்து 50 கிலோமீட்டரும் பெரம்பலூர்லேருந்து 8 கிலோமீட்டரும் ஆகும். நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புனதுனால எங்களுக்கு 280 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ நாங்கள் டேரெக்டாக திருச்சி வழியாக போயிட்டு அங்கேருந்து சிறுவாச்சூர் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து எப்பவும் போல் ஒரு 3000 அபோவ் தான் நீங்கள் போட்டுட்டு போகணும். ஏன்னா கொஞ்சம் லாங்காக தான் தெரியுது சென்னையிலேருந்து போகும்போது. நீங்கள் வந்து இல்லை பஸ்ஸில் போகணும் அப்படின்னா சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு திருச்சியிலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி நீங்கள் சிறுவாச்சூருக்கு போகணும். அதுக்கும் அவங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த கோவில் வந்து மற்ற கோவில் மாதிரி எல்லா நாளும் திறந்துருக்க மாட்டாங்க. திங்கட்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் தான் நார்மலாக திறப்பாங்க. அது தவிர்த்து அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி முக்கியமான நாட்களில் மட்டும்தான் திறக்கிறாங்க. இப்போ விசேஷ நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கெல்லாம் மட்டும் தான் திறப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ கோவில் இன்னைக்கு கண்டிப்பாக திறந்துருக்கோம் அப்படின்னு தான் நாங்கள் இன்னைக்கு போகிறோம். ரொம்ப வருஷமா இந்த கோயிலோட தெய்வம் வந்து செல்லியம்மன் தான். அதுக்கப்புறம் தான் அது மதுரை காளி அம்மனா மாறி இருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கோவில் இருந்த இடத்துல ஒரு பெரிய மந்திரவாதி செல்லியம்மனை நோக்கி கடும் தியானத்துல இருந்தானா. செல்லியம்மன் மேல அதீத பக்தியோட அவன் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்து செல்லியம்மன் நேர்ல வந்து காட்சி அளிச்சு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க இவர் பண்ண தியானத்திலயும் அவரோட பக்தியிலயும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அரக்கன் என்ன பண்ணிடுறான், எனக்கு வந்து நீங்க எப்பவுமே அடிமையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அம்மனால மறுக்க முடியாம சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த அம்மன் வந்து ரொம்ப வருஷமா இந்த அரகன் கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தப்பிக்க வழி இல்லாம அப்படியே அடிமையாவே இருந்துட்டு இருக்காங்க. இதே டைம் பீரியட்ல தான் கண்ணகியும் இருந்திருக்காங்க. அந்த கண்ணகி வேற யாரும் இல்லை, நம்ம மதுரையை எரிச்ச கண்ணகி தான். கண்ணகி வந்து கோவலனுக்கு ரொம்ப உண்மையான மனைவியா இருக்காங்க. ஆனா கோவலன் வந்து கண்ணகியை ஏமாத்திட்டு மாதவி கூட போயிடுறாரு. மாதவி கூட வந்து ஒரு வருஷத்துக்கு மேல இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேரு மணிமேகலை. கோவலன் தன்னோட செல்வம் எல்லாமே வந்து மாதவிக்காக செலவு பண்ணிடுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தை வந்து ரியலைஸ் பண்ணிடுறாரு, நமக்கு எல்லாமே கண்ணகி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி கிட்ட திருப்பி வராரு. அப்புறம் அது கண்ணகியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து சாப்பாடுக்கே வழி இல்லாதனால கண்ணகி வந்து தன் காலில் இருக்க சிலம்பை வந்து கோவலன் கையில கொடுத்து இதை எப்படியாவது வித்துருங்க, இதை வித்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் கோவலன் வந்து அந்த சிலம்பை எடுத்துட்டு மதுரையை நோக்கி கிளம்புறாரு. அதே நேரத்துல மதுரையோட அரசியோட சிலம்பு காணாம போயிருக்கும். அந்த காணாம போன சிலம்பை வந்து கோவலன் தான் எடுத்திருக்காரு. கோவலன் கையில இருக்கிறது அரசியோட சிலம்புன்னு சொல்லி ஒழுங்கா விசாரணை பண்ணாம அரசர் வந்து கோவலன் திருடன்னு சொல்லி தவறான தீர்ப்பு கொடுத்து அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு. அப்போ அதை கேள்விப்பட்ட கண்ணகி கோவத்தோட அந்த அரண்மனையை நோக்கி போவாங்க. அங்க வந்து போயிட்டு அதுக்கப்புறமா நான் புருஷன் வந்து திருடலை, அது வந்து அவங்களோடது அப்படின்றதுக்காக அவங்களோட இன்னொரு காலில் இருந்து சிலம்பை தூக்கி அடிப்பாங்க. தூக்கி அடிச்சதுக்கப்புறம் அரசன் வந்து ரியலைஸ் பண்ணிடுவாரு, தெரியாம தப்பான தண்டனை கொடுத்துட்டேன்னு. இருந்தாலும் கண்ணகியோட கோவத்தினால தான் அந்த மதுரையே எரியும். இதுதான் கண்ணகியோட கதை. மதுரை எரிச்ச அப்புறம் கண்ணகி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் சிறுவாச்சூர் இருக்குது. சிறுவாச்சூரில் வரும்போது அங்கே ஒரு கோவில் இருக்குது. சரி, இந்த கோயிலில் நம்ம தங்கிட்டு காலையில் எழுந்து போகலான்னு சொல்லி அந்த கோயிலை நோக்கி உட்காடுறாங்க. அப்போ வந்து கோவிலுக்குள்ளேருந்து வெளியே வந்த செல்லியம்மன், ஏன்னா அப்போ அங்கே செல்லியம்மன் தான் உள்ளே இருந்தாங்க கருவறையில். செல்லியம்மன் எழுந்து வெளியே வந்து இங்கே தங்காத, இங்கே வந்து ஒரு அரக்கன் இருக்கான், அவன் உன்னை கொலை பண்ணிடுவான், நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது செல்லியம்மன் வந்து எல்லா கதையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வரேன் கேட்கும்போது நான் இந்த மாதிரி அடிமையாயிட்டேன், என்னை வந்து அந்த அரக்கன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கண்ணகி சரி நான் அப்போ உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கருவறைக்குள்ளே அம்மன் போயிடுறாங்க. அவங்களோட சேர்ந்து கண்ணகியும் போய் வெயிட் பண்ணுறாங்க. அரக்கன் வந்தால் நம்ம அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அரக்கனும் வரான், வந்துட்டு செல்லியம்மணியை வெளியே வா அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கண்ணகி வந்து அவங்களோட குலதெய்வமான காளியை வென்றாங்க. காளியை வேண்டி காளி எப்படியாவது இவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டும் போது அப்போ காளியோட பவர் கண்ணகிக்கு வந்த உடனே கண்ணகி வந்து காளியா மாறி அந்த அரக்கனை கொன்னுடுறாங்க. அப்பதான் செல்லியம்மன் வந்து அந்த சாபத்திலிருந்து விடுபடுறாங்க. ஸோ மதுரையிலிருந்து வந்து காளியா மாறி அந்த அரக்கனை அழிச்சனால இந்த அம்மன் பேரு மதுரை காளி அம்மன்.
அந்த அரக்கனை அழிச்ச கண்ணகியை பார்த்துட்டு செல்லியம்மனுக்கு ரொம்ப சந்தோஷம், நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க கண்ணகியை பார்த்துட்டு, நீ இங்கேயே இருந்து இங்க இருக்க மக்களுக்கு வந்து அருள் கொடு, நான் வந்து பக்கத்துல இருக்கிற பெரியசாமி மலையில போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க போயிட்டு மதுரை காளியம்மனை இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு மதுரை காளியம்மனான கண்ணகியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா திங்கட்கிழமையிலயும் வெள்ளிக்கிழமையிலும் மட்டும்தான் நான் இந்த கோவில்ல இருப்பேன், மத்த நாள் நான் உன் கூட பெரியசாமி மலையில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மொத்த கூட்டமும் அன்னைக்கு தான் இருப்பாங்களாம். அதே நேரத்தில் இந்த கோயில் என்னைக்கெல்லாம் திறந்து பூஜை பண்ணுறாங்களோ அப்போ வந்து கற்பூரத்தை வந்து ஃபஸ்ட்டு பெரியசாமி இருக்கிற மலையை நோக்கி தான் ஃபஸ்ட்டு காட்டுவாங்களாம், செல்லியம்மனுக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் மதுரை காளியம்மனுக்கு கற்பூரம் காட்டுவாங்களாம். மதுரை காளியம்மன் வந்து அந்த அரக்கனை கொல்லும் போது அரக்கன் கடைசியா ஒரு ஆசை சொல்லியிருக்காரு, என்னன்னா நான் பண்ண தப்புக்கு மக்கள் எல்லாரும் என்னோட சமாதியை மிதிச்சிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு. இன்ன வரைக்கும் வந்து அம்மனோட எதிர்க்க அந்த சமாதி இருக்கு, நம்ம எல்லாரும் அந்த சமாதியை மிதிச்சிட்டு தான் கோயிலுக்குள்ள போறோம். இந்த அம்மனை வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர். ஆதிசங்கரரே வந்து இந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ணிருக்காரு அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லுது. இந்த கோயில்லையும் ஐயப்பன் கோயில்ல கட்டுற மாதிரி மணிகளை கட்டிட்டு போறாங்க நம்ம வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக. அதே மாதிரி நிறைய மணி கட்டி வச்சிருந்தாங்க நாங்க போகும்போதே. ஆனா அப்பப்ப அந்த மணியை கழட்டி வச்சிடறாங்க அப்படின்னு. நாங்க பார்த்த வரைக்கும் பாதி மணி அங்க தொங்கிட்டே இருந்துச்சு, மக்கள் கட்டிக்கிட்டே இருக்காங்க. மற்ற கோயில் மாதிரி ரெடிமேடா இங்க மாவிளக்கு போட்டுற முடியாது. இங்க இருக்க உரல்ல நம்ம கையால அரிசியை இடிச்சு தான் மாவிளக்கு போட முடியும். ஸோ அரிசியை எடுத்துட்டு வந்து இடிச்சு தான் மாவிளக்கு போடணும். இந்த கோவில்ல கல்யாணமும் பண்றாங்க. நாங்க போற அன்னைக்கு ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. மதுரை காளியம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க மக்களே. இங்கே வந்து ரிஸ்கி தான், அங்கே வந்து கேமரா அலோடு இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். போகலாமா, எல்லாரும் போகலாமா மலைக்கு? ஆமாம். ஹாய். கோயில் உள்ள வந்து பெருசாக கூட்டம்லாம் இல்லைப்பா. ஆனால் இருக்கிற கூட்டத்தை உடனே அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டாங்க, 1.5 மணி நேரம் கிட்ட. பசியே வந்துருச்சு. 1 மணிக்கு போயிட்டு 2:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. அம்மன்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப பவர்ஃபுல் பொருளுக்கு சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரியில் வர மாதிரியே வந்து அம்மனுக்கு போகிற வழியில் வந்து ஃபஸ்ட்டு செல்லியம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அரக்கனோட சமாதி இருக்கிற இடம், அப்புறம் அதை தாண்டி போய் தான் அம்மனை பார்க்குறது, இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம அம்மனை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. அது எப்படி பெரியசாமி மலைக்கு போகாமல் வீட்டுக்கு போகிறது? இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, செல்லியம்மனையும் பார்த்துட்டு போயிடலான்னு இப்போ நம்ம பெரியசாமி மலைக்கும் போயிட்டுருக்கோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.